அநேகருடைய வாழ்க்கை பெருந்திரளான ஜனங்க இந்த ராஜ்யத்தை குறித்து இருக்காது, தங்கள் ஜபத்தில் முக்கியத்துவம் செலுத்துவாங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது மாயக்காரனும் ஜபிக்கிறாங்க, இல்லைன்னா உபவாசத்தை குறித்து முக்கியத்துவம் படுத்துவாங்க. நான் உபவாசிக்கிறேன், நான் ஜபிக்கிறேன், அதையும் மாயக்காரர்கள் உபவாசிக்கிறாங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காணிக்கை சில பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் தசவாகம் செலுத்துகிறேன் ஐயா, வந்த உடனே 10% எடுத்து ஆலயத்துக்கு கொடுத்துட்றேன், அதனால் அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசேயரோட ஜபம் மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையின் பேட்டர்ன் வந்து கொண்டு இருக்கும். அந்த வாழ்க்கை படிவம் அப்படி தான் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், இது எல்லாம் மாயக்காரர்கள் செய்கிறாங்க. ஆனால் ராஜ்யத்தை தேடுகிற பொழுது அந்த இடத்துல ராஜ்யத்தின் புத்திரலாய் நம்ம மாறுகிறோம். இதை மாயக்காரர்கள் செய்ய முடியாது. ராஜ்யம் சம்மந்தப்பட்டதை மாயக்காரர்கள் செய்ய முடியாது. தான தர்மம் செய்யலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், கொடுக்கலாம். எல்லா துன்மார்க்கத்தானம் இருந்தும் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலுவை எல்லாம் இருக்கும், வாழ்க்கையிலும் சிலுவை இருக்கும், அறிவு இருக்கும், வேத புஸ்தகம் இருக்கும், துன்மார்க்கம் இருக்கும், கீழ்ப்படியாமல் இருக்கும், பரிசுத்த குலைச்சல் இருக்கும். ஆனால் ஆலயத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிற துன்மார்க்கன் மறிக்கிறத கண்டேன் பிரசங்கி சொல்லுகிறார். இது திரள் ஜனங்க செய்யக்கூடும், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையில் உங்களுக்கு ராஜ்யம் என்ன செய்கிறது என்று கேட்டால், உங்கள் ஜப வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். உங்களுக்கு பரத்திலிருந்து ஜெயம் வருவதற்கு முன்பே அதனுடைய சத்தியத்தின் வார்த்தை, அந்த வார்த்தை தான் உங்களை விடுதலை தரும். அந்த வார்த்தை தான் விடுதலை தரும். ஆனால் அந்த வார்த்தை வருகிற வரைக்கும் காத்திருக்கணும். அப்பொழுது தெரிய வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய சம்பாஷணைகள் பூலோகத்துக்குரிய சம்பாஷணை எப்படி இருக்கிறது, பரலோகத்துக்குரிய எதிர்பார்ப்புக்கு அது இணைக்கப்படுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். உதடுகளின் பேச்சோ வறுமையை கொண்டு வந்து தரும். வாயின் வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எத்தனை பரிசுத்தம் ஜெபித்து இருக்கிறாங்க. ராஜ்ய பிரதிநிதிகளாக இருந்தே அந்த காலகட்டத்தில் அவர்கள் சோறு வந்து உட்கார்ந்து விடுகிறது வாழ்க்கையில். இனி எங்களால் எதுவும் பண்ண முடியாது, போதும் கர்த்தாவே. ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் ராஜ்யத்தின் எதிர்பார்ப்புக்குள்ளே போகவில்லை. ஏதோ ஒரு பாபேல் கோபுரம் மனதிற்குள்ளே கட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் சொல்லாததை இவர்கள் சுய பலத்தில் செய்திருப்பாங்க, அல்லது இவருடைய அனுகிரகத்திலே செய்திருப்பாங்க, முகஸ்துதியிலே செய்திருப்பாங்க. இதற்கு என்ன எப்படி இருக்கும் என்றால், ஜபம் எதையாவது ஒன்று செய்து விட்டு இதை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் கர்த்தர் என்று ஜபிக்கிறதா இருக்கும். இது பிடிவாத ஜபம் என்று எடுத்துக்கொள்ளுகிறதா, அல்லது பிடிவாதமான முரட்டு உபவாசம் என்று எடுத்துக்கொள்ளுகிறதா? பாருங்கள், இது கட்டாயம் எனக்கு செய்தே ஆக வேண்டும் கர்த்தர். நிச்சயம்தான், விடுதலைக்காக நம்ம உபவாசிக்க தவறில்லை. ஆனால் இதனால தான் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்த காரியம் சித்திக்கப்பட்ட உடனே அந்த இடத்துல மனுஷனுடைய நிலை தடுமாட்டத்துக்குள்ளே வரும். காரிய சித்தி பெற்ற பிறகு சொல்கிறேன், சிங்காசனம் ஏறின உடனே எத்தனை ராஜாக்கள் சரிந்தார்கள். சாதாரணமாக விட்டுருந்தா கூட அந்த மனுஷன் பரலோகம் போயிருப்பான். அந்த மனுஷனை அழைத்து அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தி தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து அவனை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வருகிற பொழுது அவன் நித்திய கண்ணும் பூர்ணாட்சி ஆகிடுவது. வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, வாழ்க்கை ஒரு புறம் இருக்கிறது. இவன் எங்கே போவான், எங்கே ஜீவன் செய்வான்? நான் சொல்கிறது, சரோலுடைய நிழலில் தங்குவானா, பரலோகம் போவானா, போக மாட்டானா? ஒரு பிள்ளையை நான் படிக்கிறான், அப்பொழுதே தெரியும் அது கிளாஸ் டெஸ்ட்டில் வகுப்பு பரீட்சையில் சரியான மதிப்பெண் இல்லை. அதனால் என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்தில் தெரிந்துவிடும் அந்த பிள்ளைக்கு பூரண அறிவு குறைவாக இருக்கிறது. அறிவு இருக்குது, மூளைலாம் இருக்குது, இது குறித்த ஞானம் குறைவாக இருக்குது. கிளாஸ் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆகுது. இது எங்கே இந்த ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் ஆகும், இது எங்கே இந்த ஆஃப் இயர்லியில் பாஸ் ஆகும். இந்த தேர்வுகள் கால் அரை முழு என்று வைக்கிறது எதுக்கு? படித்த பாடத்தை அவர்களுக்கு எந்த திறன் கொண்டு இருக்கிறார்கள் என்று கணிப்பதற்கு தான் அந்த தேர்வு வைக்கப்படுகிறது. விசுவாசிகளுக்கு கர்த்தர் சோதனை வைப்பதுக்கான காரணம் இதுதான். எந்த அளவுக்கு உங்களுக்கு வார்த்தையில் ஆழம் இருக்கிறது. நான் பைபிள் டெஸ்ட்டு உங்களுக்கு ஞானத்துக்காக வச்சேன், கர்த்தர் சொன்னாரேன்னு ரூத்து புஸ்தகத்தில். ஆனால் இதை காட்டிலும் எஸ்தர் புஸ்தகத்தில் அதை காட்டிலும் நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அதெல்லாம் கூட ஜெயிச்சு வரலாம். எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிற இந்த 12 அதிகாரமோ 13 அதிகாரமோ உங்களுக்கு கரைச்சி குடிச்சிட்டு கூட வரலாம். ஆனால் அது வந்தும் தோக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதான் வேதம் சொல்லுகிறது. இலைப்படைதனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, இலைப்படுறதுக்கு ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்படுகிற பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்துக்கு உரிய வார்த்தை, அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஜபஜீவியம் கொஞ்சம் மேலே வரும்.
அப்போது உங்களுக்கு அதற்கு ஒரு பக்குவம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, அது ஒரு பரலோகத்தினுடைய கலாச்சாரம், ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்துக்குள்ளே வருவீங்க. எங்கே போகக்கூடாதோ அங்கே போக மாட்டீங்க, எங்கே என்ன வார்த்தை பேசக்கூடாதோ பேச மாட்டீங்க, எந்த விதத்திலும் சகிப்புத்தன்மையிலே குறைவே இருக்காது. சகிப்புத்தன்மை சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய கனிகளும் உயர்த்தப்படும். பரிசுத்தாவினுடைய கனிகளும் உங்களுக்கு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் யாரும் போதித்து வருவதில்லை. இப்போதான் என்ன நடக்குதுன்னா, ஆவியானவர் உங்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தும். இப்போ முன்னே போவீங்க, கர்த்தர் இசைந்து வரமாட்டார். இப்படி திரும்புவீங்க, கர்த்தர் இசைந்து வரமாட்டார். இப்போ என்ன நெருக்கப்படுகிறோம்? ஆவியினால் நெருக்கப்படுகிறோம். என்ன தான் கர்த்தர் விரும்புகிறான்? நீ அமர்ந்துரு. சில இடங்களுக்கெல்லாம் போனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் எனக்கு கர்த்தர் அனுமதிக்கிறது. அதோடு கலப்பி கொண்டு வந்துடுவார். அதோடு கூட அங்கேருந்து நகர்த்தி கொண்டு வந்து விடுவார். ஏன் நான் சொல்லுகிறேன்னா, ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். இந்த ஆலயம் என்பது வந்து போகிறது என்பது அது வேறு கலாச்சாரம். ஆனால் ஆலயமாய் வாழுகிறது தேவராஜ்யத்தினுடைய கலாச்சாரம். ஆலயத்துக்கு அநேகர் வரலாம், பக்கத்தில் இருக்க கேட்பான், ஏன் சர்ச்சுக்கு போகலையா, அதுக்காகவே வரலாம். இல்லை வர்றதே சில பேருக்கு சர்ச்சுக்கு போகலாம், அது ஒரு பழக்கம் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர நல்லது, ஆனால் அதில் திருப்தி அடைந்து விடாதீங்க. ஆலயம் போக்குவரத்துமாக இருக்கிற ஜனங்கள் அல்ல, நம்ம ஆலயமாய் வாழுகிற இடமாய் அந்த ஆலயங்களை மாற்றணும். பலிபீடத்திலும் புறப்படுகிற வார்த்தை உங்கள் ஜீவியத்தை மாற்றம் கொடுக்க வேண்டும். மாற்றம் நீங்கள் மாறினாதான் வரும். இந்த இடத்துல கேட்பதற்கு முன்பாகவே வருகிறது சில நடவடிக்கைகள், சில ஒழுக்கங்கள், சம் டிசிப்ளின். உங்களுக்கு அந்த கலாச்சாரங்கள், உலகத்தினுடைய வேஷம், இந்த இடத்துல தான் ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் இல்லாத போயிடுது. இப்போ மற்ற மனுஷன் சிந்திக்கிறத போல் நீங்கள் சிந்திக்கக்கூடாது, மற்ற மனுஷன் பேசுகிறத போல் நீங்கள் பேசக்கூடாது, மற்ற மனுஷர்களுடைய கணிப்பை போல் உங்களுடைய கணிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்பார்க்கிற மொழிகள் தீமைக்கிறதுனால நன்மைக்கு எதுவானவைகளாக இருக்க வேண்டும். சில எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க, சில காரியங்கள் வித்தியாசமாக முடியும். இல்லை எனக்கு இது வாய்க்காது, ஏன்னா போன வருஷம் எனக்கு இது பிரச்சனையாச்சு, இதே மாதத்தில் போன வருஷம் பிரச்சனையாச்சு. அப்போ முழு ஆராதனையிலலாம் உட்காந்துருப்பாங்க, கைகளை உயர்த்திருப்பாங்க, வாக்குத்தத்தத்தில் சந்தோஷம் பெற்றிருப்பாங்க, அனுதினமாக தீர்க்க தரிசன துணியெல்லாம் கேட்டு லைக் கொடுத்துருப்பாங்க, கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நல்ல விமர்சனங்கள் சொல்கிறேன், அதாவது சோத்திரம் போட்டிருப்பாங்க. ஏன் அந்த வார்த்தை? போன வருஷம் இதே மாதத்தில் எனக்கு இந்த பிரச்சனை ஆச்சு, இந்த வருஷமும் அது நடக்கும், இதே என்ன மணி நேரத்தில் எங்களுக்கு இந்த டேட்டில் இது நடந்துச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது. தேவன் என் நாட்களை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய காலம், என்னுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஏன்னா அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சிந்தையில் என்ன இருக்கிறது வாயில் வரும். உங்களுக்கு இருதயத்தின் நிறைனால் வாய் பேசும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பிள்ளைகள் மீது நல்ல வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுங்க. குடும்பத்தின் மீது நல்ல வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. அநியாயமாய் பேசுகிற வார்த்தைகள் என்ன? தற்கொலை, நான் இருக்கிறத காட்டில் செத்தால் நலமாக இருக்கும், நான் இந்த திருமணம் வரைக்கும், அல்ல இந்த பிள்ளை படிக்கிற வரைக்கும், இந்த பிள்ளை வேலைக்கு போகிற வரைக்கும், அது பிறகு என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்வேன், இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற பொழுது ராஜ்யம் ஒரு புறம் இருக்கும், நீங்களாகவே வெளியே வந்து கொண்டிருக்கிறீங்க. ராஜ்யத்தினுடைய வார்த்தைகள் இல்லை, இது பரலோகத்துக்குரிய வார்த்தைகள் இல்லை, அது பரம் எழுதி கொள்ளுகிற ஒரு மனநிலை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தோல்வி வருகிறது, அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? தோய்ந்து போய் விடவில்லை. இயேசு நெருக்கத்தில் இருக்கிறான். இயேசுவின் சொற்களை கேட்கிற அளவிற்கு அந்த மனுஷனுடைய சமூகம் காணப்படுகிறது. முதல்ல நம்முடைய பிரசன்ஸ், அவர் அட்டெண்டன்ஸ். இயேசு கூப்பிட்டு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அந்த படவில் ஏறி, அது சீமோனில் அந்த கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினான். தள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறார்னா அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், கர்த்தரை முகமுகமாக பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறேன், இந்த தோல்வி வருகிற பொழுது என்ன நடக்கும்னா, சபைக்கு வர மாட்டாங்க. கர்த்தரை முகமுகமாக பார்க்கறதுக்கு ஒப்பான விதமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே உட்கார மாட்டாங்க. அதாவது அது தீவிரமாய் வந்த கால்கள் இப்போது அப்படியே பின்னும். போலாயா, போய் என்ன நடந்துச்சு? அந்த சோர்வு என்ன செய்யும் என்றால், ஒரு எதிர்பார்ப்பினுடைய உச்சகட்டம், ஏமாற்றம் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மனுஷன் எல்லாம் அலசி கொண்டிருக்கிறான், ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அதான் வருமானம் இல்லைன்னா என்ன நடக்கும்? அது பேதுருக்கு தெரியும். திரளான மீன் வருகிற பொழுது அது விஷயம் வேறு, இங்கே ஒன்றும் இல்லாத பொழுது என்ன நடக்கும்? ஆனால் இயேசு அவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் மௌனமாக இல்லை, ஆனால் தேவன் இல்லாமலே போய்விடவில்லை. தேவன் மௌனமாக இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட காரியத்தில், மற்ற காரியங்களை குத்து கற்று பேசி கொண்டிருக்கிறார். ஐயா, நான் கேட்டது மூல காரியம் கேட்கலை, நம்ம எதிர்பார்க்கிறது மூல காரியம். ஆனால் கர்த்தர் பேசுகிறார். அந்த காரியத்தில் கர்த்தர் பேசுகிறது இல்லை, மற்ற காரியத்தை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இதில் இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கலாம்.
அதனால் ஆனால் இது கர்த்தர் பேசுகிறார் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே பரிசுத்தம் அடையலாம். அந்த வார்த்தை உங்களை விடுதலை தரும். பழைய சோர்வுலேருந்து அந்த சத்தம் கேட்கிற பொழுது, சோர்வாக இருக்கிற பொழுது, குறிப்பிட்ட காரியத்துக்கு கர்த்தர் பேசாமல் போனாலும் அடுத்த காரியத்துக்கு கர்த்தர் பேசுகிற பொழுது, தேவன் என்னோடு இருக்கிறாரே, எந்த மனுஷன் நம்மோடு இப்படி பேச முடியும்? பாராத்திரில் பொன்னாட்டி கேட்டால் தூங்க போயிடும், இல்லை இப்போ மனைவி தட்டி எழுப்பினா கணவன் தூங்கி கொண்டிருப்பான் குரட்டு விட்டு. பல அலுவலகங்கள் இருக்கிறோம் இல்லையா, அவர் நமக்கென்று நியமித்த காலத்தில் நம்ம இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கூப்பிட்ட குரலை கர்த்தர் பதில் மறு உத்தரவு தருகிறார், நல்லது. ஆனால் கர்த்தர் நியமித்த காலங்கள் ஒன்று உண்டு. என்ன காலம் அது? அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். விடிய காலையில் இல்லை, 4லேருந்து 6 விடிய காலைன்னு சொல்லுவாங்க சில பேர். அதிகாலை 12 தான் ஒன்னே அதிகாலை ஆரம்பிச்சிடுது, ஏர்லி மார்னிங். 6 மணிக்கு மேலே குட் மார்னிங், நல்ல காலை. அது விடியற் காலை வேற, அதிகாலை வேற, நல்ல காலை வணக்கம் அது வேற. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய